நடிகர் விஜய் சற்று முன் திடீர் தற்கொலையா வெளியான அதிர்ச்சி தகவல். ரசிகர்கள் எல்லாருமே இல்ல மூழ்கிருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய் எடுத்திருக்க அந்த தவறான முடிவு தான். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும், எப்படியாவது நாமளும் அவங்கள மாதிரி தமிழ் சினிமாவில் சாதிக்கணும், தன் அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நடிகரா அறிமுகமான விஜய் அதன் பிறகு நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான தளபதியா உயர்ந்து நிற்கிறார் விஜய் அவர்கள். விஜயோட கெரியர்ல ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் தமிழ் சினிமால 69 படம் நடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆனா இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஹீரோவா இருந்த விஜய்க்கு திடீர்னு அரசியல் மேல ஒரு ஆசை ஏற்பட்டது. மக்கள் தன்னை சினிமால ஒரு ஹீரோவா நல்லாவே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். அதனால சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணி அதன் மூலியமா தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதாகவும் விஜய் அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம விஜய் இப்போ தொடர்ந்து இதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடங்களுக்கு போயிட்டு பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. ஆனா அவரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இப்போ தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்க திமுக கட்சி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்களை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு திமுக அரசு பண்ண எல்லா அநியாயத்தையும் ஒழிச்சிட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல விஜய் ரொம்ப ஓப்பனாவே திமுக பத்தி ரொம்ப இழிவாகவும் பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுக பண்ண அநீதிகள், அப்புறம் திமுக பண்ண ஊழல்கள்னு திமுகவை பத்தி என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாவே பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல போட்டியிட போறது முக்கியமா ரெண்டே கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்னு தாவேகா. இந்த ரெண்டு பேரும் தான் போட்டியே. இதுல கண்டிப்பா தாவேகா திமுகவை அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டும். இதுக்கப்புறம் தமிழகத்துல தாவேகா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கட்சி மட்டும்தான் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதற்கிடையில விஜய் அவர்கள் அவருடைய கடைசி திரைப்படமா 70வது திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த திரைப்படம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் மத்தியில மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல இயக்குனர் ராஜா ரொம்ப தெளிவா எடுத்திருக்காரு. இதன் காரணமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணாங்க. இதுதான் விஜயோடைய கடைசி திரைப்படம். இதற்காக ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரமா பயங்கரமா காத்திருந்தாங்க. ஆனா இந்த திரைப்படம் இந்த வாரம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான பராசக்தி திரைப்படத்துக்கு எதிராக தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மக்கள் காத்திருந்தாங்க. ஆனா ரிலீஸ் பண்ற அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க திமுக தரப்புல இருந்து. இது நடக்கக்கூடிய தமிழக அரசை இழிவுபடுத்துற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இது மாதிரியான படங்கள் வெளியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதனால தமிழகத்துல நிறைய கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. மக்களுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இது மாதிரியான திரைப்படங்கள் கண்டிப்பா வெளியில வரவே கூடாது அப்படின்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கவும் இதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ நடிகர் விஜயும் தனது ரசிகர்களுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும், இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் தமிழக அரசியல பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு விஜய் முழுமையா நம்புறாரு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா இந்த படத்துல எடுத்திருக்காங்க. அதனால இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியே தீரணும் அப்படிங்கிறதுல விஜய் தரப்புல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. ஆனா இருந்துமே விஜய் தரப்புல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வேலைகள் ட்ரை பண்ணியுமே எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை இதுக்கப்புறம் கண்டிப்பா வெளியிடவே முடியாது அப்படின்னு தெரிய வந்ததும் விஜய் பயங்கரமா அப்செட் ஆயிருக்காரு. அதுல திடீர்னு விஜய்க்கு ப்ரெஷர் ஏறி அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. வலியில துடிச்சு அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு. அதன் பிறகு அங்க உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டு அவரு மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கவும் செஞ்சிருக்காங்களாம்.